பாருங்க, சூப்பரான சிக்கன் தொக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு நம்மளுக்கு. இன்னைக்கு வீட்டில் வெளியே மழை இருட்டின்னு இருக்குது. ரசம், மிளகு ரசம் வச்சுட்டு சூப்பராக சிக்கன் தொக்கு தான் பண்ண போகிறேன். பாருங்க, எண்ணெய் ஊற்றி ஒரு 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் போடல. இதில் ஒரு 4 வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு. பாருங்க, வெங்காயம் நல்லா செவந்துருச்சா. இப்போ இதில் மிளகு 2 ஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 2 பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, இதுதான் மசாலா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே அரைச்சிட்டதுனால உங்களுக்கு என்னென்ன போட்டேன்னு சொல்கிறேன். இது 1 கிலோ அளவுக்கு, 1 கிலோ அளவுக்கு நான் சொன்ன அளவே கரெக்டாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். 2 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பூண்டை உரிச்சு போட்டு இஞ்சி தோல் சீவிட்டு கழுவிட்டு அரைச்சிக்கோங்க. போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு, இதை போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இஞ்சி பூண்டு மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், இது போட்டுக்கலாம். 4 வெங்காயம் போட்டிருக்கோம், 3 தக்காளி போட்டிருக்கோம். எப்பவுமே தக்காளி கம்மி பண்ணி போடுங்க. வெங்காயம் 1 எக்ஸ்ட்ரா போடுங்க. ரெண்டும் சமமாக போட்டிங்கன்னா தக்காளியில் இருக்கிற புளிப்பு அதிகமாக தெரியும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். நம்ம அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ திரும்ப போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கணும். இப்போ இருக்கிற தக்காளி சரியாக வதங்கிறது இல்லை. நம்ம உப்பு போட்டுட்டோம்னா, உப்பு போட்டு கொஞ்சம் அனலை கம்மி பண்ணி வச்சோம்னா அது வெந்து வதங்கிடும். இது பாருங்க, மசாலா நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா அப்படி தட்டினவனே மசிஞ்சிச்சு பாருங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது பாருங்க, நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். நம்ம மிளகுலாம் போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா, அதனால மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போடும். இது சீக்கிரமாகவே போயிடும். ஏன்னா இந்த மிளகாத்தூளை அரைச்சி 2 மாதம் ஆகுது. எப்பயுமே மிளகாத்தூளை அரைச்சின்னு வச்சுட்டு ஒரு குறைஞ்சது அதிகபட்சம் ஒரு 10 நாள், குறைஞ்சது ஒரு 5 நாளாவது கழித்து அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அரைச்ச உடனே அதோட நெடி அதில் அப்படியே இருக்கும். எவ்வளோ நாள் ஆகுதோ அவ்வளவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த மிளகாத்தூள். ஆனால் ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் அதில் இருக்கிற ஸ்மெல் போயிடும். அரைச்சி வச்சோம்னா ஒரு 3 மாதத்துக்கு தேவையானதை அரைச்சி வச்சுக்கலாம். சிலர்லாம் 1 வருஷத்துக்கு தேவையானதை அரைச்சி வைப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அந்த மாதிரி வச்சோம்னா 3 மாதத்துக்கு அரைச்சிக்கலாம். 3 மாதத்துக்கு அரைச்சிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், மசாலா பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். கலர் அப்படியே இந்த மாதிரி இருக்கணும் மசாலா. இது பாருங்க, சிக்கன் 1 கிலோ நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ இதில் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நல்லா கலர் கொஞ்சம் வதங்கின பிறகு போட்டிங்கன்னா தொக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது 1 கிலோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சிக்கன். என் பையனுக்கு எப்போ சொன்னாலும் கம்மியாக வாங்கவே மனசு வராது, எக்ஸ்ட்ரா தான் வாங்குவான். 1 கிலோ சிக்கன் சொன்னோம்னா 1.5 கிலோ வாங்குவான். 1 கிலோ, அரை கிலோ மட்டன் சொன்னோம்னா 3/4 கிலோ வாங்கிட்டு வருவான். அவனுக்கு கொஞ்சமாக பார்த்தாலே திருப்தி இருக்காது. எது வாங்கினாலும் நிறைய தான் வாங்கிட்டு வருவான். எப்பவுமே நல்லா சிக்கனில் வேக தண்ணி விடும் பாருங்கள். அந்த தண்ணி விட்டுடணும். தண்ணி விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். பாருங்க, சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் அழகாக விட்டுருச்சு. இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றாதீங்க, ஏன்னா இது தொக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கறி வேகிறதுக்காக. தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 20 நிமிஷத்தில் சிக்கன் வெந்துடும். போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது, போதும்.
இப்போ நம்ம மூடி போட்டு அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுடலாம். 20 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு அப்புறம் ட்ரை ஆக்கிக்கலாம். இது பாருங்க, நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோண்டு தண்ணி ஊற்றணும் பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்கும். இப்போ வந்து ஒரு நல்ல ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான், ஆனால் நல்லா பெருசு. இதை கழுவிட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை பாருங்கள், பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த உருளைக்கிழங்கை அது கூட சேர்த்துடுவோம். காய் போடுறது வந்து உங்கள் ஆப்ஷன் தான். நான் வந்து சிக்கனில் எல்லா காயும் போடுவேன். அவரைக்காய், பீன்ஸு, கொடமிளகா, என்ன காய் நினைக்கிறோம் எல்லா காயுமே போடுவேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம நான்வெஜ்ஜுன்னு வந்துட்டாலே அது கூட எந்த காய் சேர்த்து செஞ்சாலுமே அதுவும் சிக்கனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த காய் நம்ம நினைக்கிறோமோ அது கூட போட்டுக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மூடி போட்டு வச்சிட்டோம்னா இன்னும் ஒரு 15 நிமிஷம் பாருங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. நான் இப்போ தான் மூடி எடுத்தேன். நீங்களும் இதே மாதிரி மூடி எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டீங்கன்னு வைங்களேன், அதில் இருக்கிற சரிடா செல்லாமல் தோசை ஊற்றி தரேன். இரு, என்னடா பிடிக்கும் உனக்கு? அப்படியா? தோதாவும் பாப்பாவுக்கு தான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சே. பாப்பாவுக்கு பசி எடுத்துக்கிச்சான். இன்றைக்கி நம்மளுக்கு ஆர்டர் இருக்குது, பலகார ஆர்டர் இருக்குது. அதனால் காலையிலே முடிச்சாச்சு சமையலை. சிக்கன் தொக்கு பண்ணிவிட்டு ரசம், மிளகு ரசம் வச்சுட்டு சாதம் வடிச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாங்கள். இதே மாதிரி இது பாருங்கள், எண்ணெய் அவ்வளோதான் மேலே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு, கறியும் வெந்துருச்சு, சூப்பராக இருக்கும். இந்த கலர் வந்தாலே சிக்கன் அது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுத்துரும் பாருங்கள். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. கொத்தமல்லி இல்லை, அதனால் வெறும் கருவேப்பிலை மட்டும் போடுறேன். நீங்கள் கொத்தமல்லி கிடச்சா போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். வாசனையும் அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.